நன்றி வணக்கம். இன்னொரு முக்கியமான விஷயம், நமக்குன்னு எல்லாமே இருக்குது. இதை பாருங்கள், நான் இப்போ தான் பார்த்தேன். ஒரு 1000 கோடி ரூபாய்க்கு மேல தவறு நடந்திருக்கு. ஜனநாயகத்தை படுகொலியில சொல்லியிருக்கிறாங்க. காவல்துறை இப்படி ஏவல் துறையா பயன்படுத்துறாங்கன்னு பாக்குறேன். பாரதிய ஜனதா கட்சி என்ன காவல்துறைக்கு எப்பொழுதுமே மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியா இருக்கும். அதான் இன்னைக்கு பிரச்சனையே. அதனால இதை மக்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மக்களும் இதை உள்ளத்திலே சுமந்து கொண்டிருக்கின்றார்கள். இது போல ஜனநாயக தமிழ்நாட்டில் இருக்கு. ஊழல் பேர்வழிகள்லாம் ஆட்சியில் இருக்கிறாங்க. எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து நடக்கும். இன்னைக்கு நீங்க என்ன கைது பண்ணலாம், எத்தனை நாள் கைது பண்ணி உள்ள வைப்பீங்க? மக்களுக்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய போராட்டம் தொடர்ந்து நடக்குது. பாத்துக்க, கேர்ஃபுல், காலில் கேர்ஃபுல். இப்போ இந்த மாதிரி இப்போ என்ன அந்த அண்ணன் செய்கிறாங்க, குடி ஒழிச்சு கடை சீல் வைக்கணும், அதில் ஊழல் அவங்க பண்ணியிருக்காங்க. நாடே கடலில் இருக்குது, சரிங்களா? நாடு ஊருப்பட்ட கடலில் இருக்குது. இன்னும் ஆட்சியில் அவங்க இருக்கிற வரைக்கும் இன்னும் என்ன பண்ண போகிறாங்களோ தெரில. இதெல்லாம் ரொம்ப அக்கிரம அநியாயமாக நடக்குது. நீங்கள் நம்ம எதையுமே செய்ய வேணாம். நமக்கு கடவுள் கொடுத்துருக்காரு, நம்ம மனசாட்சிப்படி நமக்கு என்ன தேவை? நமக்கு குடி வேணாம். தமிழ்நாட்டில் நம்மளுக்கு குடி வேணாம். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்ம எல்லாரும் குரல் கொடுக்கணும். அன்பு உள்ளவங்களே, உங்களுக்கு படிக்க தெரியுமா? எனக்கு படிக்க தெரியாது. உங்களுக்கு படிக்க தெரியும், படிக்க தெரியாத இருக்கும். நிறையா எல்லா நாட்டில் எல்லா மொழியிலையும் நீங்கள் இருக்கிறீங்க. அவ்வளோ ஆதங்கமாக இருக்குது, அவ்வளோ ஆவேசமாக இருக்குது எனக்கு. தயவு செஞ்சு இந்த தமிழ்நாட்டில் நடக்கிற இந்த பிரச்சனைக்கு, இந்த ஒயின்ஸ் கடைக்கு முற்றுப்புள்ளி நம்ம எல்லாரும் சேர்ந்து, நம்ம ஒரு ரத்தமாக ஒரு உருவமாக இருந்து நம்ம முயற்சி பண்ணி நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த ஒயின்ஸ் கடையை சீல் வைக்கணும். நம்ம எல்லாரும் சேர்ந்தால் மட்டும்தான் முடியும். தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை குரல் உங்களுக்கு கேட்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எல்லாரும் நான் தாய்மொழி கேட்டுக்கொள்ளுகிறேன். இந்த குடியால் நிறையா பேர் இழந்து போகிறாங்க. நிறையா பொட்டு இல்லாமல் பூ இல்லாமல் நிறைய பேர் சின்ன வயசுல விதவாயிடுறாங்க. எல்லாருக்கும் நான் என் மனமாறன எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களை கேட்குறேன். இந்த ஒயின்ஸ் கடையை இழுத்து சீல் வைக்கணும். நம்ம எல்லாரும் குரல் கொடுக்கணும். இப்போ யாரும் நான் புதுசாக வரணும், ஆளை போடணும்னு யாரும் நினைக்க போகிறதில்ல. நம்ம இன்னும் கொஞ்ச நாளைக்கு பூவோட பொட்டோட நம்ம வாழணும்னு, நம்ம தமிழ் பெண்களே, நம்ம தமிழ் ரத்தமே, நம்ம துடிக்கணும். இந்த ஒயின்ஸ் கடை இழுத்து மூடணும். நம்மளுக்கு ஒயின்ஸ் கடை வேணாம், தமிழ்நாட்டில் ஒயின்ஸ் கடை வேணாம், ஒயின்ஸ் கடை வேணாம். நீங்கள் எல்லோரும் சேர்ந்து குரல் கொடுக்கணும். இந்த அண்ணன் இப்போ எதுக்காட்டி ஒயின்ஸ் கடைக்கு இதை நான் உண்மையை கேட்க போனால் தூக்கி உள்ளே வைக்கிறாங்களாம். அவர் எப்படியாப்பட்டவர் உங்களுக்கு எல்லாமே தெரியும். நான் எது சொல்ல வேணாம். நம்மளுக்கு மனசாட்சி இருக்குது. நம்ம என்ன செய்யணும்? நம்மளுக்கு நீங்கள் எல்லாருமே குரல் கொடுங்க. ஒயின்ஸ் கடை இழுத்து சீல் வைக்கணும். நம்மளுக்கு இப்போக்கி நமக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. ஒயின்ஸ் கடை இழுத்து வச்சாலும் நம்ம குடும்பம், நம்ம தலைமுறை எல்லாமே நல்லா இருக்கும். நீங்கள் எல்லோரும் குரல் கொடுங்க. அனைவருக்கும், நம்ம தமிழ்நாட்டில் உள்ள அனைவருக்கும் நன்றி, வணக்கம். எல்லாரும் சேர்ந்து குரல் கொடுப்போம். நம்ம இந்த ஒயின்ஸ் கடை எல்லாரும் சேர்ந்து நம்ம சீல் வைப்போம். ஒயின்ஸ் கடை ரத்து செய்யுங்க, ரத்து செய்யுங்க, ரத்து செய்யுங்க.